வணக்கம் தோழர்களே. நேற்று நாடாளுமன்றத்துல தெரிக்க விட்டிருக்காரு ராகுல் காந்தி. ஏறி மிதிச்சு அடிச்சு ஆடி இருக்கிறாரு. வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு தோழர்களே. கூலா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்த நிர்மலா சீதாராமனை கதற விட்டு இருக்காரு. உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. மோடி கண்ணுல பயத்தை பார்த்துட்டோம். வெக்கமா இல்லையா பாரத மாதாவை விக்க? நாடாளுமன்றத்துக்கு வாங்க, உங்க முட்டாள்தனமான கேவலமான செயல்களை பற்றி பேசுவோம். நாடாளுமன்றத்துக்கு வாங்கயா அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. நேத்து ஒரு உத்தரதாண்டவம் ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். என்ன நடந்தது தோழர்களே? ஒரு முறையும் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல பேச போறாருன்னா சங்கிகளுக்கு நடுக்கம் வந்துடும். கால்லாம் நடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் ஆதாரங்களோட இல்ல, அணுகுண்டோட வருவாரு. மொத்த பேரையும் போட்டு கதற விட்டுருவாரு. மொத்த மோடியினுடைய அரசாங்கமும் எழுந்து நின்று பதில் சொல்லணும். மொத்த மந்திரிகளும் பதில் சொல்லிட்டே இருப்பாங்க, கதறிட்டு இருப்பாங்க, பதறிட்டு இருப்பாங்க. இத அவை குறிப்புல இருந்து நீக்குங்க அப்படின்னு நேத்து மாதிரியே எப்போதும் கதறுவாங்க. அத வேற லெவல்ல பாத்துருக்கோம். பாருங்களேன். Come to this house and talk this type of nonsense. Are you not ashamed of yourselves? Are you not ashamed of giving? No. பாத்தீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு பதில் சொல்லி கதறி இருக்காங்கன்னா பாருங்களேன். மோடி ஹவுஸுக்கு வர்றதே இல்லையா, பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கே வர்றது இல்லையா, தெரிச்சு ஓடுறாப்லையா. எதுக்குடா வம்பு, சிக்குனா சதைச்சிருவாங்கன்னு. அதுல அவர் அடிச்ச அடியில மொதாடி என்ன தெரியுங்களா? நாடாளுமன்றத்துக்கு வாங்குங்க, இதுவரை நீங்க செஞ்சு வச்சிருக்கிற முட்டாள்தனத்தெல்லாம் பேசுவோம், வாங்க நாடாளுமன்றத்துக்கு. உங்களை நினைச்சு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நினைச்சு உங்களுக்கே வெக்கமா இல்லையா? அவமானமா இல்லையா? அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே எந்திரிச்சு எதிர்த்தாப்புல இருந்தவங்களா உட்காரியா அப்படின்னாரு. வேற லெவல் சம்பவம் ஆயிப்போச்சு. மொத்த பேரும் சேர்ந்து உட்காரியா அப்படின்னு எதுக்கு இருக்கிற ஆளுகளை பூரா உட்கார வச்சுட்டாங்க. சம்பவங்க பாருங்களேன். Sir, ashamed is not an abuse. There's nothing. There's in saying, "Are you not ashamed?" There is no abuse. No, ashamed you can use. I am just stating. Whatever you have, okay, sir, let me speak. Forgotten, I think so. I am saying, Speaker sir, I am saying that you have sold India. Are you not ashamed of selling India? Yes. Do you have no shame of selling India? You have sold our mother. பாத்தீங்களா? முதல் அடியே தரமான அடி. என்ன அடி? முதல்ல நீங்க செஞ்சு வச்சிருக்க இது மாதிரி அவமானகரமான முட்டாள்தனமான விஷயங்களை பார்லிமெண்ட் ஹவுஸ்ல பேசுவோம், வா விவாதிப்போம். எதுக்குமே வர்றது இல்லையே, ஓடி ஒளியறீங்களே ஏன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஆளா எண்ணி அடிச்சாருங்க. ஒரு நபரையும் எண்ணி அடிச்சாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருக்கு. மந்திரிங்க எடுத்தாங்க பாரு ஓட்டம். அதை பார்க்கவே எனக்கு சிரிப்பாயிடுச்சு. பார்லிமெண்ட்டுக்கு வெளியே எப்போதுமே பத்திரிகைக்காரங்க நிற்பாங்க. பார்லிமெண்ட் செஷன் முடிச்ச உடனே அவங்க கருத்துக்களை அவங்க பேட்டியா கொடுப்பாங்க. பத்திரிகைக்காரங்களும் கேள்வி கேட்பாங்க, இவங்களும் பேட்டி கொடுப்பாங்க. அப்படி ரெண்டு மந்திரிங்க அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பிரகலாத் ஜோஷியும் அஸ்வின் குமார், இந்த ரெண்டு அமைச்சர்களும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? அசால்ட்ட ஒரு டிஷர்ட் போட்டு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு நடந்து வராரு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நடந்து ஜம்முன்னு வராரு. வந்துட்டு பக்கத்துல போயிட்டு இவர் போனோடனே அந்த ரெண்டு பேரும் இந்த பக்கம் எஸ்கேப். ஏங்க இருங்க, வாங்க நம்மளாம் சேர்ந்து பேசலாம், வாங்க எதுக்கு ஓடுறீங்க, வாங்க பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். சேர்ந்து என்னத்தங்க பேசுறது? உள்ளேயே வச்சு ஓட விட்டு அடிச்ச மனுஷன் வெளியே என்ன பண்ணுவாருன்னு அவங்களுக்கே தெரியும். 4 கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. வகையா சிக்கி இருக்கு மோடி அரசு. மொத்தமா அமெரிக்கா கிட்ட இந்தியாவை விற்று இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சதைச்சு காலி பண்ணி அமெரிக்காவுக்கு மொத்தமா கொடுத்தாச்சு. இனி 20 ஆண்டுகளுக்கு நீங்க வாய் திறந்தே எதையும் கேட்க முடியாது. மொத்த நாட்டையும் வித்துட்டு நிக்கிறாங்க. இந்த கும்பல் பேசுமா? தெரிஞ்சு ஓடுறாங்க. இவரை பார்த்தோன்னே இவர் அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே நின்று வாங்க சேர்ந்து பேசுவோம் சொல்ற, திருச்சி ஓடுதுங்க. அந்த பயம் இருக்கட்டும் நின்று பேசுறாரு. அதுல நம்ம வடிவேலனை சொல்றதா எடுத்தேன் பாரு ஓட்டம், அந்த ஓட்டம் தான் பாருங்களேன். I'll also come and say hello. Yes, sir. Come, let's stand together. Let's stand together. Let's do it together. Come do it together. सर मतलब डाटा चोरी की आपको लेकर कहीं बाइट दे रहे तो कह रहे थे कि आप बिना डाटा दे रहे. சரிங்க, இந்த ரெண்டு அமைச்சர்களா அடிச்சு ஓட விட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சபாநாயகர்
சபாநாயகர் அங்க அவர் பேசும்போது இருந்த சபாநாயகர் யார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜகவுல போய் பல்ல காட்டி உட்கார்ந்தவர். காங்கிரஸ் கட்சியில அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு பதவி, பணம், பொருள், புகழ்னு எல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து ஓடி போய் பதவிகளுக்காக, பணத்துக்காக போய் பாஜக கூட போய் பல்லளிச்சவங்க இவர். இவரை உட்கார வச்சு சம்பவம் பண்ணி விட்டார். அவரை பார்த்துட்டு எடுத்த உடனே, நீங்க எக்ஸ் காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர், அதனால நான் உங்க முன்னாடி இன்னைக்கு அக்ரஸிவா நடந்துக்க மாட்டேன், உங்களுக்காக சில சலுகைகள் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. அவர் மூஞ்சி செத்து போச்சு, அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரிதான். ஏன்னா அவரு அவை நாயகரா, அவை தலைவரா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவை தலைவரா உட்கார்ந்த ஒருத்தரை பார்த்துட்டு, நீங்க எங்க பார்ட்டியோட எக்ஸ் மெம்பருங்க, எங்க பார்ட்டியோட மெம்பரா இருந்தவங்க தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ போய் உட்காந்துருக்க பாரு எதுக்காப்புல, வெக்கமா இல்லையா அப்படின்றத மறைமுகமா சிரிச்சுட்டே வா, நீங்க எங்க எக்ஸ் பார்ட்டி மெம்பருங்க, அதனால உங்களை டென்ஷன் படுத்த மாட்டேன், நானும் விக்ரஸா பேச மாட்டேன், நானும் பயங்கரமா இது பண்ண மாட்டேன், உங்களுக்காக நான் நல்லபடியா பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் உடனே இப்ப சொன்ன உடனே அவர் பதார ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாரு. உங்க மனசு எனக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியுங்க, உங்க மனசு எங்க பக்கம் தாங்க இருக்கு, எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னு வாச்சு பொழந்துட்டாருங்க. அவர் பதறாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, என் பேச்ச கேட்டிருந்தா நீங்க ஏன் எதிர்கட்சி வரிசையில உட்காந்துருப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. அடடா, அவ்வளவு யோகியர் எதுக்கு போய் எதிர்கட்சியில சேர்ந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நமக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியில போய் எதுக்கு சேர்ந்தீங்கன்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. கேட்டிருந்தா அசிங்கப்பட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு பொழந்து விட்டாருங்க. நீங்க எங்க பார்ட்டி ஆளுன்னு ஆரம்பிச்சு பாருங்களேன். Ex-Congress party member, so I will do you a special favor today, sir. नहीं I will back down. ये चार्ज है ना, ये भी कार्रवाई हिस्सा नहीं बनेगा. मैं अगर आपको if you don't have any propriety for the chair, if you don't have, sometime your even present member of parliament used to occupy this chair, Selja Didi. Selja is also for Speaker, sir, you know we know you have fondness for you. Speaker, you're an ex-member of our party. Absolutely. So I will not go very aggressive today. Why you are mentioning too much? You're a member of our party, sir. Ex-member. Ex-member, na. But and we are fond of you, sir. I'm here. We like you. I'm here as a presiding officer. But we like you, sir. अगर हमारी बात आप we know your heart is not there, sir. अगर आप मेरी we बात know your heart is here, sir. नहीं, मेरी बात अगर आप मानते तो वहाँ नहीं बैठे होते आप. अगर if you are sitting there तो only because of you have not taken my advice. Here I'm advising you. Here if I'm advising that you should move on the correct track. So I think so. Still you have time. Still you have time to you should. இதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப நிதானமா, கவனமா, அமைதியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் எப்பவுமே விக்ரஸா நின்று அடிப்பாங்க. ஆனா ராகுல் காந்தி கிட்ட எல்லாம் வாழை சுருட்டி நிற்பாங்க. ஏன்னா இவர் திரும்ப போட்டு பொழந்துருவாரு. ரெண்டாவது விஷயம், ஆதாரத்தோட முகத்துக்கு முன்னாடி போட்டா மாட்டிக்குவோம். ஏற்கனவே நேற்று அடிச்ச 1 மணி நேர பேச்சுல இந்திய பொருளாதாரம் எப்படி சிதைக்கப்பட்டிருக்குன்னு அற்புதமான பேச்சுங்க. அதை நான் முதல்ல தனியா நம்ம பேசணும்னு வச்சிருக்கேன். வாய்ப்பு இருந்தா நாளைக்கு காலையில பேசுவோம் அப்படின்னு இன்னைக்கு சாயந்தரம் கூட பேசணும்னு வச்சிருக்கேன். அவ்வளவு நல்லா பேசியிருக்காரு. அதை கேட்டீங்கன்னா நீங்க மிரண்டு போயிருவீங்க. ஐயோ, ஏதாவது பாஸ்போர்ட் எடுத்து எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுக்குருவீங்க, இவங்க கிட்ட மனுஷங்க வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துருவோம். அவ்வளவு நல்ல பேச்சு, உண்மைகளை உடைச்சு ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாரு. அதனால அது தனியா தான் போடணும்னு வச்சிருக்கேன். இதுல நிர்மலா சீதாராமன் அம்மா உட்காந்துக்கிட்டு அப்படி கூலா அப்படி லைட்டா சிரிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்து இருக்கிறாங்க. பார்த்தாரு பாருங்க நிர்மலா மேடம், அப்படி கூலா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. நாட்டை வித்துட்டு, இந்த நாட்டை காலி பண்ணிட்டு, இந்த நாட்டை முடிச்சு விட்டுட்டு, இந்த நாட்டை அமெரிக்கா கிட்ட அடகு வச்சுட்டு, அம்மாவை பாருங்க அடி தெய்வீக சிறுப்பையா அப்படின்னு உட்காந்துருக்காங்க பாருங்கன்னு போட்டு பொழக்க அசிங்கமா போச்சு நிர்மலா சீதாராமனுக்கு. பாருங்க. The finance minister is smiling. She likes to smile. She likes to smile a lot. 20-year free tax holiday to anybody who wants it. To the big tax companies. This is what you've done on data. இதுல ஃபைனல் டச் பண்ண தெரியுமா? மோடி அவர்களை மிரட்டி விட்டதா, மோடியை வச்சு சஞ்சு விட்டதா. அதுல என்ன சொல்லிட்டாரு, பிஎம் பாருங்க, பிஎம் நட்டிங்கி போய் உட்கார்ந்துருக்காரு, பிஎம் மிரண்டு போயிருக்கிறாரு. அமெரிக்கா ஏற்கனவே பிஎம் உடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. பிஎம் கண்ணுல ஒரு பயத்தை பாக்குறேன்,
நம்ம சார்பட்டா பரப்பர படத்துல வரும் பாருங்க, போ போ உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன் போ அப்படின்னு வரல, அது போல பிஎம் கண்ணில் ஒரு பயத்தை பார்த்துட்டேன், ஒரு பதட்டத்தை பார்த்துட்டேன், ஒரு நெருக்கடியை பார்க்குறேன், என்ன நடந்திருக்கு அப்படின்னு போட்டு பழக்கிறாரு. அதுல என்ன தெரியுங்களா, அது சொல்லிட்டு அவர் சொன்ன முக்கியமான விஷயம், ஏன் தெரியுமா அவர் கண்ணில் பயம் இருக்கு, ஏன் தெரியுமா அவர் நடுங்கி போய் உட்காந்துருக்காரு, எப்ஸ்டீன் ஃபைலு அதுல சிக்கியிருக்காரு, எங்க குறவழிய நெரிச்சிருவாங்களோன்ற பயத்துல மொத்த நாட்டையும் அடமான வச்சுட்டு வந்துட்டாரு. வேற லெவல் சம்பவம் பாருங்களேன். Interesting thing is that I know that the Prime Minister would not sell India under normal circumstances. He will not do it. You know why he sold India? Because they are choking him. They've got a grip on his neck. பாத்தீங்களா, மோடி கண்ணுல பயத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு தெரிய விட்டுருக்காரு. பாவம் அவரு என்னடா பண்றது தெரியாம கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் தாண்டி கடைசியா ஒரு போட்டாரு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? அமெரிக்கா கிட்ட மொத்த நாட்டையும் வித்திருக்கீங்க. அதுலயும் ஒரு கேலி பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, சாதாரண சூழ்நிலையெல்லாம் விற்க மாட்டாருங்க. யாரு? மோடி சாதாரண சூழ்நிலையெல்லாம் விற்க மாட்டாரு. அவரை தொண்டையை பிடிச்சி நெரிக்கிறதுனாலதான் வித்திருக்காரு நாட்டை. அதுவும் இல்லாம எப்ஸ்டீன் ஃபைலு அப்புறம் அது இதுன்னு ஒரு 2-3 காரணம் சொல்லிட்டு அதனாலதான் அவர் வித்துட்டாரு. சாதாரண சூழ்நிலை விற்க மாட்டாருப்பா அப்படின்னு பாருங்க. மொத்த ஹவுஸும் கைதட்டுது, பார்லிமெண்ட் ஹவுஸ் மொத்தமும் கைதட்டுது. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இந்த நாட்டை வித்திருக்கீங்க, பாரத மாதாவை வித்திருக்கீங்க, நம்ம அம்மாவை வித்திருக்கீங்க, வெக்கமா இல்லைன்னு கேட்டாங்க. உண்மையிலேயே அந்த கும்பலுக்கு வெக்கம் இருந்துச்சுன்னா, ஒண்ணு ஹவுஸ் பக்கம் வராம இருக்கணும், 2வது தன்னை முடிச்சுக்கிட்டு ஓடிடணும். இதுதான் நடந்திருக்கும். ஆனா அதுங்க தான் இப்படி தட்டி விட்டு போற கும்பல் தானே, அவங்களுக்கு என்ன இதெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல, அதனால அதுக்கு தட்டி விட்டு தான் போகும். ஆனா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விங்க. பாரத மாதாவை வித்துட்டு, நம்ம அம்மாவை வித்துட்டு, மொத்த நாட்டை வித்துட்டு வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டார் பாருங்க. சரி அடி, சம்மட்டி அடி பாருங்க. That you have sold India. Are you not ashamed of selling India? Do you have no shame of selling India? You have sold our mother, Bharat Mata. Do you have no shame? But sir, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ஜாலியா அவர் அடிச்சு ஓட விட்டது. ஆனா ஆழமான பல நெருக்கடி தரக்கூடிய விஷயங்களை பேசியிருக்காரு. இந்தியாவின் பொருளாதாரத்தை எப்படி மோடி சூறையாடி இருக்கிறார், எப்படி போய் அமெரிக்கா கிட்ட வித்துட்டாரு, அமெரிக்கா நம்ம எப்படி ஒரு ஸ்லேவ் மாதிரி அடிமை மாதிரி வச்சிருக்கு அப்படின்னு பிரிச்சிருக்காரு. அது ஆழமா நம்ம உட்கார்ந்து பேசணும் தோழர்களே.